இவை யாவும் 2030 நடப்பவை. இக்கதையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் கற்பனையே அல்ல. இவை யாவும் நமது அன்றாட வாழ்வில் நடப்பவை. இது யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அமைக்கப்பட்டதல்ல. The vision begins. வணக்கம். செய்திகள் வாசிப்பது வி. பிரசன்னா அழகர். திருச்சியில் இன்று காலை குடிநீர் வராததையொட்டி குடும்ப தலைவிகள் அனைவரும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைந்த சாலையில் தண்ணீரை கீழே ஊற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் முடிவாக வீட்டில் இருந்த மீதி தண்ணீரும் இழந்து தவிக்கின்றனர். காவிரி கரையோரம் அருகே தூண்டிலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 அப்பாவி மீனவர்களை அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொன்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் வசிக்கும் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கம் போல் நமது முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் வகுப்புகள் தாறுமாறாக நடத்தப்படுவதால் மாணவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதை பற்றி எமது செய்தியாளர் திரு எஸ். அண்ணாமலை அவர்கள் சம்பவ இடத்தில் இருந்த நமக்கு அளிக்கும் பதில்கள். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரியில இருக்கோம். அங்க ஒரு மாணவி வர்றாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர் என்ன? என் பேர் ரம்யா. இப்ப வகுப்புகள் தாறுமாறு நடக்கிறதா ஒரு வதந்தி நிலவுது. அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆமா, அது உண்மைதான். எங்களுக்கு 9 o'clockல இருந்து 10 o'clock வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹவர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா 9:30க்கே அதுக்கு முன்னாடி செகண்ட் ஹவர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கதா இல்ல செகண்ட் கிளாஸ்க்கு போறதானே தெரியாம இருக்கோம். ஆனா அவங்க பிரின்சிபல் என்னடான்னா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. வானிலை செய்திகள். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய கனமழையோ பெய்ய வாய்ப்புண்டு. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புண்டு என்று சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரி எஸ். ராவணன் கூறுகிறார். இதனால் மக்கள் எந்தவித அச்சமும் பயமும் இன்றி தங்கள் வாழ்க்கை இயல்பாக தொடங்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. விபத்து செய்திகள். திருச்சி புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காயமடைந்தவர்கள் அனைவரும் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் தலா 1 லட்சம் ரூபாய் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. காரில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார். லாரியில் இறந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் சேம் டு யூ சொல்லியிருக்கிறார். இந்திய அளவில் நடந்த விபத்து மாநாட்டில் தமிழகம் 2 கோடி விபத்துகளை ஏற்படுத்தி 3வது முறையாக முதலிடம் பெற்றுள்ளது. இந்த விருது கிடைக்க பெரும் பங்கு வகித்த திருச்சி டு புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலைக்கு சிறப்பு விருது தமிழகம் சார்பாக வழங்கப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு கார் அடிக்ஷன். இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார் அடிக்ஷன் ப்ரோக்ராம். அமேசான் கார்டுகளின் அரிய வகை மூலிகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த கார் அடிக்ஷனை உங்க பசங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க கொடுக்கலாம். இதை கொடுக்கறது மூலமா உங்க வாழ்க்கையே மாறிடும். வாழ்க்கை ரொம்ப போரா போதா, ஒரே சீரானதா போதா, வாழ்க்கையில ஒரு திருப்பு முறை வேணுமா? வாங்குங்க எங்க கார் அடிக்ஷன். இன்னைக்கு நம்ம கார் அடிக்ஷன் நிகழ்ச்சியில பயன்பெற்ற நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட சிலர்கிட்ட அவங்களோட அனுபவங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். வாங்க சார், உங்க பேர் என்ன சார்? என் பேர் ராஜசேகரன் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து வரீங்க? திருச்சியில இருந்து வரேன் சார். யாருக்காக இந்த கார் அடிக்ஷன் வாங்குனீங்க? இந்த கார் அடிக்ஷனால நீங்க எப்படி எப்படிலாம் பயன்படுறீங்க? சொல்லுங்க உங்க அனுபவத்தை. இது என் பையனுக்காக தான் சார் வாங்கினேன். என் பையன் எப்போ பார்த்தாலும் வேலைக்கு போறதும் வீட்டுக்கு வரதும் வேலைக்கு போறதும் வீட்டு வராம இருந்தா சார். எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சார். ஒரு நாள் ஒரு ஆடு 50505க்கு ஜஸ்ட் மிஸ்டு கால் தான் சார் கொடுத்தேன். அவங்க வீட்டில் டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க சார். இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு என் பையன் என்ன நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் சார். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சிஎம் கையில அவார்ட்லாம் வாங்கியிருக்கான் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். என் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. இந்த இடத்த நான் இதை குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். அவர் பையனுக்கு தேசிய அளவுல விபத்துகளை ஏற்படுத்தின விருது கிடைச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார்.
இங்க இன்னொரு லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரி அவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உமா சார். எங்க இருந்து வரீங்கம்மா? யாருக்காக இந்த கார் அடிக்ஷன் வாங்குனீங்க? புதுக்கோட்டையில இருந்து வரேன் சார். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா என் பையன் எப்ப பார்த்தாலும் படிக்கிறதுலயும் விளையாடுறதுலயும் சமூக சேவையில ஈடுபடுறது ரொம்ப ஆர்வமா இருந்தான். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் மன அழுத்தத்தையும் கொடுத்துச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு முறை எங்க அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. இப்பெல்லாம் பசங்க பைக் எடுத்துட்டு போனாவே 10 பேரை ஆக்சிடென்ட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். பைக்ல போகும்போது 10 பேரை கொல்றாங்க. சூப்பர் சூப்பர். ஓ பையன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க அண்ணா சஜஸ்ட் பண்ணனால நான் கார் அடிக்ஷன் யூஸ் பண்ணேன். இப்போ என் பையன் வித்தின் 18 டேஸ்ல வந்து 256. சூப்பர். வெறும் 18 நாள்ல 256 பேரை கொன்றிருக்காங்க. ரொம்பவே அருமையான விஷயமா. இதே மாதிரி உங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்காங்களா? வாழ்க்கை ரொம்ப போரா போதா? வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வேணுமா? வாங்குங்க எங்க கார் அடிக்ஷன். சூப்பரே. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றது. உலகில் அதிக பேர்களை கொள்ளும், அதாவது வினாடிக்கு 7 பேர்களை கொள்ளும் வகையில் புதிய ரக கார்களை ரேஷ்மா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இடப்பக்கம் செல்லும் இந்த வகையான கார்கள் வலப்பக்கம் வரும் நபர்களை மிகவும் எளிதாக கொள்ளும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி எமது செய்தியாளர் தரும் விரிவான செய்திகளை நேரடியாக காண்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க உங்க கம்பெனியோட கார்களை பத்தி எங்கள் கம்பெனியை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும்னா செகண்ட்ஸ்க்கு 4 பேரை கொள்ளக்கூடிய கார்கள் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நாங்கள் கஸ்டமர்ஸ்க்காகவே ஒரு சில வேலைகளை செஞ்சுருக்கோம். அதில் ஒரு ரெட் பட்டன் இருக்குது. அந்த ரெட் பட்டனை அமுக்குனீங்கன்னா சாலையில் போகிறவங்களை, குறிப்பாக சொல்லணும் சாலையில் ஓரத்தில் போனாலும் அடித்து கொண்டுட்டு தான் போகும். ஆனால் சார் இப்போலாம் செகண்டுக்கு 7 பேரை கொள்ற மாதிரியான கார்கள்லாம் அவைலபிளாக இருக்கே சார். எங்ககிட்ட அந்த விதமான கார்களும் இருக்குது. எங்ககிட்ட அந்த விதமான கார்களும் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பாரம்பரியமாக இருக்குன்னு சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால நாங்கள் அந்த கார்களையும் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பலவிதமான கார்கள் இருந்தும் உங்கள் கம்பெனி கார்களை மட்டும் மக்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறதோட ரகசியம் என்ன சார்? இது எங்கள் கம்பெனியோட சீக்ரெட் தான். நாங்கள் புதுசாக கஸ்டமருக்காகவே 1 இயர் கேரண்டி கொடுத்துருக்கோம். எத்தனை மக்களை வேணாலும் கொள்ளலாம். இருந்தாலும் நாங்கள் அது கவர்மெண்ட் ஸ்பெஷலாக ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் எங்கள் காரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? உங்கள் காரை தான் நானும் யூஸ் பண்ணுறேன். அப்சல்யூட்லி. நான் வரும்போது கூட நிறைய பேரை கொண்டுட்டு உங்கள் காரில் தான் வந்தேன். நீங்கள் இருக்க வரை நாங்கள் இருக்கலாம். வணக்கம். தேங்க்யூ சார். தகவல்களுக்கு நன்றி மிஸ்டர் எஸ் அண்ணாமலை. ரேஷ்மா நிறுவனத்தில் தலைமை மேலாளர் பதவிக்கான தகுதி தேர்வுகள் நடக்க உள்ளது. இத்தேர்வில் பங்கு பெற தகுதியான நபர், குறிப்பா சொல்லணும்னா மண்டையூர் சாலையில் நடக்கும் அதிக விபத்துகளை நேரடியாக காண்பதற்கு எமது செய்தியாளர்கள் நேரடி ஒளிபரப்பை சற்று நேரத்தில் காண்போம். இன்னைக்கு நம்ம அதிகமா விபத்துகள் நடக்கிற மண்டையூர் சாலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். தமிழகத்திலே அதிகமா இந்த இடத்துல தான் விபத்துகள் நடந்திருக்குன்ட்டு தமிழகத்துல இருந்து சிறப்பு அவார்டு இந்த இடத்துக்கு கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட அவங்களோட அனுபவத்தை வணக்கம் வணக்கம் அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம். வணக்கம். என் பேரு லோயேஸ். சொல்லுங்க சார், இந்த மண்டையூர் சாலையில இவ்வளவு நாளா இருக்கிறீங்க, உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. இங்க கார் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நிறைய நடக்குதா சார் கார் ஆக்சிடென்ட்ஸ்லாம்? இல்ல தமிழகத்திலேயே முதலிடம் கிடைச்சிருக்கு இந்த மண்டையூர் சாலைக்கு? அப்படியா? ஆமா சார், அது கிடைச்சிருக்கு. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. சரி சரி. நான் தான் அங்க ஒரு ப்ளூ கலர் வீடு தெரியுதா? தெரியுது சார். அதான் மண்டையூர்லயே பெரிய வீடு. ஆமா சார். அந்த வீட்லயா இருக்கீங்க? அந்த வீடு பின்னாடி இருக்க கொட்டை வீட்டுல. கொட்டை வீட்டுல இருந்துட்டு உனக்கு இவ்வளவு கோட்டை? கேளு கேளு கேளு. சொல்லுங்க. நான் சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளைல இருந்து இங்கதான் இருக்கேன். நிறைய ஆக்சிடென்ட் பாத்திருக்கேன். சரி நீ கேள்வி கேளுப்பா. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பாத்திருக்கீங்களா சார்? எப்படி இருக்கு இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? சரி கூட பேசுறேன். நான் தான் பேசுவேன். இப்போ நான் சின்ன பிள்ளைலேருந்து இங்கே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். நிறைய ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கேனா? நல்லா ஜாலியாக இருக்கும். ஜாலியாவா? ஆமாம் சார், உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சும்மா அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்போமா, இந்த இங்கிட்ட ஒருத்தன் போகும்போது அப்படியே ஒரு கார் வந்து டமார் அடிக்கும். அப்படியே ஐயோ யோமா அப்படியே சாவாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே இது நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் பொண்டாட்டியில் காபி போட சொல்லி அப்படியே வீட்டு மொட்டை மாடிக்கு போய் சேரை போட்டு அப்படியே காப்பியை வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு பேசினா சூப்பராக இருக்கும் தெரியுமா?
இவ்வளவு வாழ்க்கையை எவ்வளவு அருமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு இவரு. இப்படிப்பட்ட என்ஜாய்மெண்ட்ல நாம இங்க நிக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா மகிழ்ச்சிகரமான செய்தி. இதுவரை நமது நிலையத்திற்கு மிகவும் தொந்தரவு அளித்துக் கொண்டிருந்த இரு நிருபர்கள் சற்று முன் மண்டையில் சாலையில் உயிரிழந்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விபத்துகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது 24 மணி நேர விபத்துகள் செய்திகள் தொலைக்காட்சியை தவறாமல் பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Donate your blood, but not in roads. As an engineer, what should we do to solve this problem? This is the statistics of road accidents from 2000 till 2014. Thank you so much.